ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு மடிவீக்க நோய் வந்தால் அதை எப்படி பார்த்திங்கன்னா குணப்படுத்துது, அது மடிவீக்க நோய் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான வழிமுறையில் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு மடிவீக்க நோய் வந்துருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மாட்டோட மடி பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்கும். நீங்கள் முதல்ல எப்படி சாஃப்டாக இருக்கும், இப்போ நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இல்லைன்னா ஏதோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருந்தால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மடிவீக்க வந்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இல்லைன்னா அந்த சைடு இது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கல் மாதிரி ஆயிடும். ஸோ இது எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் கறக்கும்போது பார்த்திங்கன்னா கையை நல்லா கழுவாமல் இல்லைன்னா பார்த்திங்கன்னா மாட்டு மடியை கழுவாமல், அதாவது நீங்கள் பால் கறக்கும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா கழுவி பால் கறக்கிறதுக்கு முன்னாடியுமே பால் கறந்த அப்புறம் பார்த்திங்கன்னா மடியை கழுவுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் கழுவாமல் விட்டாலும் பார்த்திங்கன்னா இது மாதிரி டிசீஸ் பரவும். அப்புறம் பார்த்திங்கன்னா மடியில் ஏதாவது காயம், ஏதாவது இடத்துல பார்த்திங்கன்னா பூச்சி கடிச்சது, இது மாதிரி ஏதோ பெரிய காயம், முள் கிழிச்சது மாதிரி ஏதோ இருந்துச்சுன்னா அது வழியாக பார்த்திங்கன்னா கிருமி உள்ளே போய் இது மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அது ரெண்டாவது காரணம். மூணாவது என்னென்னு பார்த்திங்கன்னா மாடு பார்த்திங்கன்னா எப்பவும் பார்த்திங்கன்னா கீழே தரையில் தான் படுக்கும். நீங்கள் காரை, அதாவது காங்கிரீட்டு இது மாதிரி மேட்டு போட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிசீஸ் அந்தளவுக்கு பரவாது. ஆனால் நீங்கள் இது மாதிரி மண் தரையில் பார்த்திங்கன்னா மாட்டை படுக்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது மண் இல்லைன்னா ஏதாவது கிருமி பார்த்திங்கன்னா தரையில் இருந்துச்சுன்னா நீங்கள் பால் கறந்தோடனே பார்த்திங்கன்னா காம்பு பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும். ஸோ பால் கறந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே படுத்த உடனே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிற அந்த காம்பு வழியாக பார்த்திங்கன்னா கிருமியை பார்த்திங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போய் பார்த்திங்கன்னா காம்பு இன்ஃபெக்ட் ஆகி பார்த்திங்கன்னா மடிவீக்க நோய் வந்துடும். ஸோ அது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா பால் பார்த்திங்கன்னா கம்மியாகும். பால் கம்மியாகும். அதுவும்னா பால் பார்த்திங்கன்னா திரி திரியாக இருக்கும். அதாவது கெட்டுப்போன பால் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தா தெரியும், அது ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தமும் பாலில் கலந்து வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மடிவீக்க நோய்க்கான இது அறிகுறிங்க. கூடவே ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா மடியும் பார்த்திங்கன்னா வீங்கி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசீஸ் இருந்தால் உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் டாக்டரை கூப்பிடணும். அவங்க பார்த்திங்கன்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மருந்து பார்த்திங்கன்னா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்களே ஏதாவது யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஏதாவது ஆயிரும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஞ்சு மாதிரி இருக்கும், ஊசி இல்லை, வெறும் ஸ்ட்ரெஞ்சு, அதுக்குள்ளே மருந்து இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா மடி காம்புக்குள்ளே வச்சு ஒரு அமுத்தம்னு சொன்னாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மடிவிக்கு வந்தால் எல்லா காம்புலேயுமே பார்த்திங்கன்னா அது வராது. ஏதாவது ஒரு காம்பு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இது மாதிரி மடிவீக்க நோய் பால் பார்த்திங்கன்னா திரி திரியாக வரும். மற்ற 3 காம்பு நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த காம்புக்கு மட்டும் பார்த்திங்கன்னா டாக்டர் சொல்ல மாதிரி அந்த மருந்து அந்த மாட்டோட காம்பில் வச்சு பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் மாதிரி மருந்து உள்ள அனுப்பிட்டு இருக்கணும். அது போய் 2-3 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அது சரியாயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கவனிக்காம விட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாட்டை காட்டுறேன். ஸோ இந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு காம்பு மட்டும் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் மற்ற 3 காம்போட. அது பார்த்தீங்கன்னா மடிவீக்க பார்த்திங்கன்னா அதை கவனிக்காமல் விட்டு அந்த காம்பு பார்த்திங்கன்னா பால் கறக்கிற திறனை பார்த்தா இழந்துருச்சு, சின்னதே ஆயிடுச்சு. இது மாதிரி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காம்பில் பார்த்திங்கன்னா பாலே வராது. மீதி 3 காம்பு மட்டும் தான் பால் வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நீங்கள் மடிவீக்க வந்தால் அதை கவனிக்காமல் விட்டு இது மாதிரி தான் ஆகிறது. ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கறக்கும்போது பார்த்திங்கன்னா காம்பு நல்லா மடி நல்லா கழுவிட்டு கறங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலந்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கையை நல்லா சோப்பு போட்டு கழுவிடுங்க. மாடு படுக்கிற தரையை பார்த்திங்கன்னா டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் மட்டும் கூட்டி விட்ருங்க. காலையில் ஒரு தாட்டி எழுந்திரிச்சோடனே மாட்டை வேறு பக்கம் கட்டிவிட்டு அந்த இடத்த கூட்டி விட்ருங்க. மறுபடியும் திருப்பி அதே இடத்துல கட்டி விட்ருங்க. இது மாதிரி 2 டைம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி விட்டு இந்த இடத்த மாற்றி மாற்றி கட்டி விட்டால் அதுலேயே எந்த நோய் வராது. முடிஞ்சால் பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும், அதாவது இந்த கடுத்தாரை ஃபுல்லாக தொளிச்சு விட்றது. அது மெடிக்கலில் கேட்டாவே சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்கும். அதை பார்த்திங்கன்னா தண்ணியில் கலந்து அதை பார்த்திங்கன்னா நீங்கள் மாடு கட்டுற இந்த தரையில் பார்த்திங்கன்னா தொளிச்சு விட்டிங்கன்னா மாடு பார்த்திங்கன்னா அந்த கிருமிலாம் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வராது. டெய்லியும் வேண்டாம், ஒரு 2 மாதம் இருக்கும், மாதம் இருக்கா பார்த்திங்கன்னா தொளிச்சிடவே போதும். அப்புறம் பால் கறந்தோடனே பார்த்திங்கன்னா மாட்டை பார்த்திங்கன்னா அப்போயே டக்குன்னு படுக்கக்கூடாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் மாத்திரம் நிற்கணும். நின்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காம்பு பார்த்திங்கன்னா அப்படியே சின்னதாகிடும், அந்த ஓட்டை இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே எடுத்தாலும் அந்த நோய் பார்த்திங்கன்னா அந்த கிருமி வச்சா உள்ளே போகாது. இனி நாம் அந்த சாதாரண மாடு வச்சுருந்தா பார்த்திங்கன்னா இந்த ஜெர்சி காரஸு
இது மாதிரி நாட்டு மாடு இதெல்லாம் வச்சுருந்தா பார்த்திங்கன்னா வந்து இந்த கிருமி பார்த்திங்கன்னா உள்ளே வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் இதே நீங்கள் ஹெச்எஃப் மாடு இந்த பெரிய மாடுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, 20 25 லிட்ரு, அதனால் மடி பெருசாக இருக்கும், காம்பு பெருசாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக பார்த்திங்கன்னா வந்து இந்த மடி வீக்க நோயால் பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகி நீங்கள் பார்க்கலின்னு பார்த்தீங்கன்னா அப்போவே பார்த்திங்கன்னா மாடு அந்த காம்பு கெட்டு போயிடும், பாலும் பார்த்திங்கன்னா கம்மியாயிடும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.